மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க. நிச்சயமா ஒரு நல்லாட்சி நம்ம தமிழகத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இத்தனை ஆண்டு காலத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ஊழலான ஆட்சி, மக்களுக்கு வந்து மக்கள் விரோத ஆட்சி, ம். மக்கள் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அத குடுக்காம, வேற ஒன்றை குடுக்கக்கூடியது. எடுத்துக்காட்டு நம்ம வந்து இன்னைக்கு டாஸ்மாக் எடுத்துக்கிடலாம். எங்களுக்கு வேணாவே வேணான்னாலும், அவங்க மேல அத திணிக்க பார்த்தது. இந்த மாதிரியான ம். ஒரு ஆட்சிக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு மக்கள் நெனைச்சாங்க. அதுக்கு நம்ம நிச்சயமா துணை இருக்கணும். ஓகே. பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை கொள்கை தலைவராக எடுத்துக்கிட்டு, அவர மாதிரி நம்ம நல்லாட்சி குடுக்கணும்னு வர ஒரு இளைஞரை, ம். மக்களுக்கானவரை நம்ம ஆதரிக்க ஏன் கூடாது அப்படின்னு ஒரு நெனப்பு வந்துச்சு. அதனால ஓகே. அந்த கட்டத்துல நான் கட்சிக்குள்ள வந்தேன். எவ்வளோ எதிர்பார்ப்புகள், எவ்வளோ கேலி, கிண்டல்கள். அதுல ஒண்ணு சொல்லுவாங்க, ம். விஜய் அவர்களாக இருப்பது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னா, விஜயோட ரசிகர்களாகவும், அவருடைய கட்சியில பயணிக்கிறதும் ஒரு பெரிய சேலஞ்ச் தான். கண்டிப்பா. ம். அந்த மாதிரி தான் அவ்வளவு சொல்ல முடியாத அளவு விமர்சனங்களை எல்லாத்தையும் தாண்டி, கேலி கிண்டல்களை தாண்டி இங்க நம்ம நிக்கணும். ஒரு மேடையிலயும் நான் சொன்ன விஷயம் ஒண்ணுதான். ம். எங்க அண்ணனை வந்து ஆட்சி கட்டிலில் அரியணையில ஏத்துறது மட்டும்தான் ம். எங்களுடைய மூச்சு, பேச்சு, லட்சியம், கொள்கை எல்லாமே எங்களுக்கு அதுதான் அதுதான் அப்படின்னு நீங்க சொன்னது அரியணையில ஏத்திட்டீங்களே, நம்ம பேசுனதெல்லாம் பழிக்க வச்சிருக்கீங்களே எல்லாரும் சேர்ந்து. சந்தோஷம், பயங்கர சந்தோஷம்.